வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான ஒரு சிறு தலைப்பு வந்து உணவை தேடி. இந்த உணவை தேடி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கேட்ட உடனே நமக்கெல்லாம் தெரிஞ்சிடும், இது வந்து யானைகளை பற்றின ஒரு சொல் தான். வந்து உணவை தேடி அது அலையும். ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். உணவை தேடி யானைகள் வந்து எப்படி காடுகள்லேருந்து மலைகள்லேருந்து கீழே பூமிக்கு வந்து இறங்கி வந்து கொஞ்சம் சேதங்களையும் கொஞ்சம் அதுவும் கஷ்டப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இப்போ இடையில வந்து வேடன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு ரேப் சிங்கர், அவரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அது ஒரு பாட்டு, தனிப்பாட்டு, ரொம்ப அழகாக இருந்தது. யானையை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதனுடைய வலியை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ காட்டில் வந்து அம்மா யானையும் குட்டி யானையும் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருந்தது, சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தது. திடீர்னு அதில் யாரோ வந்து குழி வந்து வெட்டி வச்சுருக்குறாங்க. நம்ம குட்டி யானை வந்து எப்படியோ வழி தவறி போய் அந்த இதில் விழுந்துருச்சு. ஸோ அதை 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 சொல்கிற மாதிரியான ஒரு பாட்டு. நீ வந்து உன்னுடைய நெஞ்சில் இவ்வளோ கடல் ஆழமான இருக்குது, நீ இவ்வளோ தூரம் வந்துட்டியே, உனக்கு வந்து நீ தான் வந்து உனக்கு துணை, வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனலான ஒரு சாங் இது. ஸோ உணவை தேடி இப்படி ஒவ்வொரு இடமும் வரும்போது இந்த குழியை தோண்டி மனுஷங்க வந்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து உனக்கு நீ தான் துணை, நீ தான் உன்னை தற்காத்துக்கிடணும் அப்படின்னு. அப்புறம் வந்து அம்மா வந்து தேடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டியான அழுகிற மாதிரி, ஒரு கரையிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு அது மலையாளமாக இருந்தாலும் நமக்கு தமிழில் புரியுற மாதிரி தான் இருக்குது அந்த சாங்கு. நம்ம எல்லோருமே வந்து அந்த சாங்கை வந்து கேட்கணும். அது வந்து யானையினுடைய ஒரு வலி, யானையினுடைய மிருகங்களுடைய வலி, அதே மாதிரி காடுகள் அழிக்கப்படுவதனுடைய ஒரு வலி அதில் வந்து சொல்லப்படுது. மிருகங்களை கொல்றதுக்கு எல்லா காடுகளெல்லாம் அழிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வருது. அப்புறம் கடைசியில் வந்து என்ன ஆகுதுன்னா, அது வந்து எப்படியாவது அம்மாட்ட நான் சேர்ந்துடணும், நான் அம்மாட்ட போகணும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டியான தவிக்குது. அதே மாதிரி தான் நிறைய இளம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசனில் அந்த பாட்டை வந்து கொடுத்துருக்காரு வேடன். ரொம்ப அருமையான பாடல், எல்லாருமே வந்து கேட்கணும். ஸோ நான் அந்த இது உணவை தேடிங்கிறது விஷயத்தை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வந்து விலங்குகளுக்கு வந்து எப்போவுமே வந்து உணவு வந்து ரொம்ப முக்கியம். அதனுடைய காடுகளில் அதனுடைய வாழிடம் வந்து காடுகள். அந்த காடுகளில் வந்து உணவு வந்து பற்றாக்குறையாகுது, காடுகளை அழிக்கிறது மூலம் அது வந்து அவங்களுக்கு உணவு கிடைக்கிறது வந்து தடுக்கப்படுது. அப்போதான் வந்து அது வந்து கீழே இறங்கி வருது. கீழே இறங்கி வரும்போது அது சில பல துன்பங்களை சந்திக்குது. ஸோ அதுதான் வந்து மனுஷங்களுடைய ஒரு வெற்றியாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது வந்து மனுஷங்களுடைய வெற்றி இல்லை, ஒரு தோல்வி தான். நிறைய பேர் வந்து நல்ல நல்ல இடங்களை, காடுகளை வந்து ஆக்கிரமித்து ஒரு ஆன்மீகங்கிற போர்வையில் ஆசிரமங்கள்லாம் அமைச்சு, ஸோ இந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இந்த யானைகளுடைய சாபம் வந்து கண்டிப்பாக வந்து பலிக்கும். ஓகே.